இந்த 2026 தேர்தல் முடிஞ்சிருச்சு. 4ஆந்தேதி ரிசல்ட் வரப்போகுது. நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் எலெக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இப்போயும் பக்கசார்புகளோடு தான் இருக்கிறாங்க. கள நிலவரம் என்னங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இதோட முடிச்சுக்கலாம் அந்த தேர்தலோட சம்பந்தமான பதிவுகளில். வழக்கமாக இதுக்கு முந்தைய தேர்தல்களில் அதிமுக, திமுக இந்த 2 கட்சி தான் பலமானதாக இருந்தது. விஜயகாந்த் வரும்பொழுது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தது. அவர் 8% தான் வந்தபோது எடுத்தார். இப்போது அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா அவங்க செய்கிற தவறுகள் அடிப்படையில் எதிர்கட்சியாக செயல்படுகிற கலைஞரோட திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. இப்போ திமுக வரும், திமுக சில தவறுகளை செய்யும், அப்போது அவங்களுக்கு மாற்றி வாக்களிப்பாங்க. இப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்தது. இப்போ கடந்த தேர்தலில் இப்போ இந்த 5 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஜெயலலிதா பெரிய அளவுக்கு எந்த தவறுகளையும் செய்யலை. அவங்க வழக்கு சம்பந்தமான சிக்கல்களில் இருந்தாங்க, மாறிக்கிட்டே இருந்தாங்க, 3 முதலமைச்சர்கள் வந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு எதிர்ப்பலைகள் உருவாகலை. ஸோ அதனால் அடுத்த முறையும் அவங்களே வெற்றி பெற்றாங்க. அப்புறம் ஒரு வருடத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அது 4 வருடம் கழித்து பிறகு அவர் தோற்றுட்டு இப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்கார். இப்போ எப்படி ஜெயலலிதா ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததோ அதே அளவுக்கான மிகப்பெரிய எதிர்ப்பலைகளோட இப்போ இருக்கிற திமுக ஆட்சி இல்லை. ஆனால் குறைகள் இருக்குது. விலைவாசி, அதாவது மத்திய அரசோடு சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் நிறையா. விலைவாசி உயர்வு, வேலையின்மை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருட்கள் கலாச்சாரம், டாஸ்மாக் பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஜாதி சார்ந்த பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கான மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் இல்லை திமுகவுக்கு. இதுதான் இன்றைய நிலை. அப்போ இந்த தேர்தல் எப்படி போகும் அப்படின்னு இப்போ மாறி மாறி ஓட்டு போடும்போதும் ஒன்று பாருங்கள். ஒரு குறிப்பிட்டத்தக்க எதிர்கட்சியாக போகும்போதும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் திமுகவுக்கும் நிறைய எம்எல்ஏ கிடைக்காம ஒரு பரிதி ஒருத்தர் மட்டும் இருந்தார். ஒரு டைம் அதிமுகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதாவோடு சேர்த்து எங்கள் பிஆர் சுந்தரம், ராசிபுரம், இன்னொரு 2 பேர், 4 பேர் இருந்தாங்க. ஸோ அப்படி ஏற்பட்டது. மற்றபடி எல்லா டைமும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் ஒரு 40 பேர், ஒரு 30 பேர் இப்படி தொடர்ந்து உள்ள அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவில் இருப்பாங்க, திமுகவில் இருந்தால் இருப்பாங்க. இப்போ இந்த கடைசி முறையும் 10 வருடங்களுக்கு பிறகும் 80 எம்எல்ஏக்களை அதிமுக கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் இப்போ இந்த தேர்தல் வருது. இந்த தேர்தலில் விஜய் ஃபேக்டர் ஒன்று உள்ளே வருது. இப்போ இந்த விஜய் ஃபேக்டர் என்னத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கிரவுண்டில் எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் படி எப்பயும் வழக்கமாக எப்படி ஒரு ஃபார்முலாஸ் ஆர்கே நகர் ஃபார்முலா, இல்லைன்னா ஒரு திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலா, இப்படி பல ஃபார்முலாக்களை இடைத்தேர்தலில் பயன்படுத்துறது இந்த தேர்தல்கள்லையும் பயன்படுத்துவாங்க. அந்த ஃபார்முலா 2 கட்சிகளும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா தொகுதிகள்லையும் அதை செஞ்சுருக்கிறாங்க. சில தொகுதிகளில் கூடுதலாக, சில தொகுதிகளில் கம்மியாக செஞ்சுருக்கிறாங்க. 2 கட்சிகளும் ஆளுங்கட்சிகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, வாக்குகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குதா ஒன்று. அப்புறமா இந்த 2 கட்சிகள் மட்டும் இருக்கும்போது வாக்களிக்க போகும்போது இப்போ ஒரு கட்சி திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். அதிமுக சில தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கும், தொடர்ந்து ஜெயிச்சிருக்கும், 3 தடவை கூட ஜெயிச்சிருக்காங்க சில தொகுதிகளில். இப்போ குமாரபாளையம் எடுத்துட்டிங்கன்னா 3 தடவை அவர் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு, ஆட்சி மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி சில தொகுதிகளில் திமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கும். இப்போ சேகர்பாபுலாம் எந்த கட்சியில் இருந்தாலும் அதிமுக இருக்கும்போது ஜெயிச்சார், திமுகவுக்கு ஜெயிச்சுட்டே இருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க, எந்த கட்சி மாறினாலும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கட்சி எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதன் அடிப்படையில் அவங்க என்ன பார்க்குறாங்க, 2 பேர் நிற்கும், 2 பேர் ஒரே சமதளத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஓட்டும்போது ஜாதியை பார்க்க போடுறாங்க. இல்லை ஒரு ஜாதிக்காரங்க நமக்கு தெரிஞ்சவன் இருக்கிறான், ஒரு ஆதிக்க ஜாதிக்காரன் தெரிஞ்சவன் தானே அவங்க கீழே இருக்கிறவன் ஓட்டு போடுறான். ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஒரு மாதிரி ஓட்டு பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா, பெண் நிற்கிறாங்கன்னு சொல்லி பெண்களோட ஓட்டுகளை எல்லாம் அவங்க அறுவடை பண்ணினாங்க. அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, 50,000 ரூபா பணம் கொடுக்குறது, டிகிரி முடித்தவங்களுக்கு, இப்படி பல சலுகைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவங்க செய்து அவங்க சில ஓட்டுகளையும் எம்ஜிஆர் லெகசியோட இந்த ரெட்டலை ஓட்டுகளையும் தனத்து வச்சுக்கிட்டு அவங்க தொடர்ந்து வெற்றி பெறதுக்கு ஒரு காரணம் என்ன. அதே மாதிரி திமுகவுக்கும் அவங்களுடைய தொடர்ந்து நிற்கிற வேட்பாளர் அவங்க ஜாதிக்காரராக இருப்பார், அவங்க ஒருங்கி வேலை செய்வாங்க, அவங்க அடுத்த நிலையில் இருக்கிற சமூக ஓட்டுகளை பெறுவாங்க. அதே மாதிரி
உதயசூரியனுடைய வாக்குகள் இருக்கும். இதில் கூட குறைய இருக்கும் பொழுது தான் இந்த 10 ஓட்டு ஷிஃப்ட் 10% ஓட்டு எப்படி ஷிஃப்ட் ஆகுதோ அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க இப்படி இருந்தது. இப்போ விஜய் ஃபேக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எல்லாருமே பவரை யூஸ் பண்ணுறாங்க, மணி பவர் யூஸ் பண்ணுறாங்க, ஜாதி பவர் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் சமதளத்தில் 2 ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் யூஸ் பண்ணுது எல்லா இடங்களிலும். இப்போ நீங்கள் வந்து கொங்கு பெல்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சம்பவம், இதே பாமக சைடில் போனீங்கன்னா ஒரு சம்பவம், அதே சமயத்தில் வந்து இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் அந்த சைடு போயிட்டீங்கன்னா ஒரு சம்பவம், திருச்சிக்குள்ளே ஒன்று, தஞ்சாவூர் அந்த சைடில் ஒன்று, இந்த பக்கம் தேனி கம்பம் போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் ஒன்று, மதுரை சைடில் ஒன்று, அதே மாதிரி நாகர்கோவில் சைடு போயிட்டிங்கன்னா குமரி சைடு போயிட்டிங்கன்னா வேறு டைப். அப்படி வேறு வேறு பகுதிகளில் சமூக ரீதியாகவும் அப்புறம் பண ரீதியாகவுமா இருக்குது. இப்போ சமதளத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, விஜய் ஃபேக்ட்ரி என்னென்னலாம் பண்ணிக்குதுன்னு நான் சொல்கிறேன், என்ன கிரவுண்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது கடந்த காலங்களில் இப்படி மாற்றி மாற்றி ஓட்டு போடுறாங்க. இதில் ஜாதி ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிகிட்டே தான் வந்திருக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த விஜய் ஃபேக்ட்ரி உள்ளே வந்தால் பின்னாடி என்ன ஆகுது, யங்ஸ்டர்ஸ், அதாவது இந்த ஜாதி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு ஜாதி பேசக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற பொதுவாக இருக்கிற இவங்களோட கொஞ்சம் பிடித்து இல்லாமல் வேலைக்கு போய்விட்டு இன்னும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்க விரும்பாத அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரசிகராகவும் இருக்கிறான், அதில் அதே சமயத்தில் வந்து இவர்களுடைய பல கடந்த கால பாலிடிக்ஸில் விரும்பாதவனாகவும் இருக்கிறான், நகர வாழ்க்கைக்கு போயிருக்கிறவன் விஜய்க்கு போடுறான். அதுக்கப்புறம் லேடி ஓட்ஸில் என்ன சிக்கல் உருவாகிருக்குது அப்படின்னா, திமுகவுக்கு ஆதரவாக போகுதா அப்படின்னா குறைந்தபட்சம் தான் போகும். ஏன்னா அது வந்து எப்பயுமே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஜெயலலிதா பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க ரெட்டலைக்கு போட்டுட்டு இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க, ஒரு பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஆப்ஷனை தேடுறாங்க. அப்போ ஆப்ஷன் தேடும்போது அவங்க திமுக பக்கம் போக முடியறதில்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் பக்கம் வந்துடுறாங்க. அப்போது லேடிஸ் ஓட்ஸ் இவங்க சொல்லுவாங்க, இந்த சிறுமைப்படுத்துறதுக்காக சில பெண்கள் பேசுகிறது, அந்த பெண்கள் எல்லாமே அட்டென்ஷன் சீக்கர்ஸாக தான் இருக்கிறாங்க. குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கிறேன், விஜய் அண்ணாவாக இருப்பார், அதெல்லாமே அவங்க எல்லாமே தாவேக்காரங்களே இல்லை. பெரும்பான்மையானவர்கள் தாவேக்காரங்களே இல்லை. தாவேக்கில் இதன ஆதாயம் கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய பெண்கள் தான் அவங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள இவங்க எடுத்துகிட்டு பேசுகிறாங்க, அது முதல் தப்பு. அதெல்லாம் விதிவிலக்குகள் தான், அது எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாத இந்த மற்ற எல்லா வயது பெண்களுமே ஒரு வரட்டுமே, புதுசாக வந்துட்டுமே, ஏதாவது ஒன்று செய்யட்டுமே. அதுவும் இல்லாமல் இவங்களால் படத்தில் நடிச்சிட்டு இருந்தவர் தானே, ஒரு நல்லவராக இருப்பார், இவ்வளோ காலம் நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்கார், கெட்ட பெயர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா தர வயது பெண்களுமே விஜய்க்கு வாக்களிக்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கட்சிகள் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் அவநம்பிக்கை இருக்கிறதா பார்க்க முடியுது. 1000 ரூபா பணம் வாங்கினவங்களாக இருக்கலாம், இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் இவங்க மேலே ஒரு அவநம்பிக்கை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் அவங்க விஜய் பக்கம் போகிறதா பார்க்க முடியுது. பெரும்பாலான பெண்கள், அதில் வந்து ஒரு 30% பெண்கள் வந்து இன்றைக்கும் ஜாதி ரீதியாக, அப்புறமா வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் சொல்கிறது ரீதியாக காலகாலமாக வாக்குகளை செலுத்தக்கூடியவங்க அதிமுகவுக்கு தான், திமுக தான். நான் சொல்கிறது 60% மட்டும் நீ கணக்கில் எடுத்துக்கணும் பெண்களில். இந்த லேடிஸ் ஓட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த 60% இருக்கிற கீழே விளிம்பு நிலையில் இருக்கிற பொருளாதாரத்தில் உழைப்பு சமூகமாக இருக்கிறவர்கள் வந்து மதுவால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மதுன்னு எடுத்துட்டா 2 கட்சிகளுக்கு அது பொதுவில் தான் இருந்துக்கு. ஜெயலலிதா தான் டாஸ்மாக் ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் மதுன்னு எடுத்துக்கும் போது 2 கட்சிகளுக்கும் சமமாக கொடுக்குறாங்க. பாரதூர விளைவுகள் வந்து 2 கட்சிக்கும் டாஸ்மாக் போகுது. டாஸ்மாக் ஒரு பெரிய இஷ்யூ. அது வந்து இங்கே இருக்கிற ஹோல் இஷ்யூவில் 25% அதை அட்ரஸ் பண்ணுது. இது 25 to 30% அதை அட்ரஸ் பண்ணுது 60% மக்களுடைய வாழ்வியலில். 40% வந்து பெரும் பணக்காரர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இதாக இல்லை. 60% லோயர், மிடில், அப்பர் மிடில் வரைக்கும் இந்த சாராயம், இந்த டாஸ்மாக் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது 2 கட்சிகளுக்கும் பாரதூர விளைவுகளை உண்டாக்கி அவங்க விஜய் பக்கம் போகிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற பல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா. இந்த 5 ஆண்டுகளில் வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வந்து ரொம்ப, இப்போது கஸ்டோடியல் டெத்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆணவ படுகொலைகளாக இருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான நிகழ்வுகளும் சில இப்போ வந்து மலம் அந்த ஊர்க்காரன் கூட வாக்கு அளிக்கலை இதில் தொட்டியில் மலம் கலந்தது பகுதியில். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸாக இருக்கலாம். இது எல்லாமே ஜாதி ரீதியாக இப்போ அது அமுங்கி இருக்கலாம். பட் ஆனால் அதனால் பாதிப்புக்குள்ளான மக்களோ அதை சார்ந்து பிரச்சனைகளுக்கு சந்திக்கிற மக்களும் ஓவரால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் அது வந்து அதிமுகவுக்கு சார்பான வாக்குகள் அதில் கூடுதலாகவும் திமுகவுக்கு கொஞ்சமும் இருக்கும்போது அவங்களும் அதில் கொஞ்சம்
அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து விஜய் பக்கம் போகிறாங்க. அவங்க ஏன்னா ரசிகனாகவும் இருக்கிறான், இவங்க நமக்கு எதுவும் உதவி செய்யலைங்கிற காரணங்களால் அவன் அந்த பக்கம் நகர்ந்த வேங்கைவேல் பிரச்சனைகளோடு சேர்ந்து இருக்கிறவங்க, கவின் கொலைகளோடு சம்மந்தப்படுத்தி இருக்கிறவங்க இவங்க. அதே மாதிரி திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில் சில ஜாதிகள் இருக்குது, காலகாலமாக இயங்கிட்டே இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு போயிட்டு இருக்கிறவங்க, திமுகவாலையும் இது புறக்கணிக்கப்படும் பொழுது அவங்க விஜய் பக்கம் வரதை பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட செக்டார் வருது. இப்போ ஜாதி ரீதியாக வந்து இவங்க இங்கே ஜாதி ரீதியாக வாக்களிக்கலை, அங்கே ஜாதி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளுக்காக அவங்க இங்கே வராங்க, அது விஜய்க்கு வருது. ஸோ அந்த வாக்குகள் வருது. அதுக்கப்புறமா ஜாதி ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்போ நான் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்குன்னா அந்த டிஎம்கேயில் இருக்கிற சில ஜாதிகாரர்கள் ரொம்ப எப்பயுமே ஆளுமையாக நடத்துப்பாங்க. இப்போ அதனால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்க அடுத்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் மாற்றி ஓட்டு போட்டு அடுத்த கட்சி வர்றது. இப்போ அந்த மாற்றி ஓட்டு போடுறவங்க வந்து அதிமுகவுக்கு போயிட்டு இருந்தவங்க அவங்களும் அங்கேயும் இப்போ இவங்களே தான் பார்க்குறாங்க. இப்போ இது டிஎம்கேல இருக்கிறவரோட அங்காளி பங்காளி தான் அதிமுகவில் நிற்கிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருமே ஒரே ஆளுங்க தான், இவனுங்க வேறு வழி இல்லாமல் இவன் கொஞ்ச நாள் அடக்கலாம்னு சொல்லி இவனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதே வந்து ஒரு வன்னியர் பெல்ட் இருக்குன்னா இங்கே ஒரு வன்னியரும் அங்கே ஒரு வன்னியரும் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே மாற்றி தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3வது ஆப்ஷனாக வந்து விஜயை தேர்வு பண்ணுறாங்க. அப்போ ஜாதி ரீதியான சிக்கல்கள்லையும் விஜய் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்துடுறாரு. ஸோ அப்போ அங்கே வந்துடுது ஒரு ஓட்டு. அப்புறமா ஓட் பேட்டர்ன் இருக்குல்ல. இப்போ வந்து ரெட்டலையை பார்த்தோன்னே குத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள். இப்போ 50 வயசு வரைக்கும் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க ரெட்டலை, அதாவது ரொம்ப கீழே ஜிம்ஜார் லாயல்ட்டி, ஜெயலலிதா லாயல்ட்டி இருக்கிறவங்க ரெட்டலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கூட பிகில் எங்கே இருக்குன்னு கேட்குற அளவுக்கான மாற்றத்தை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து அந்த லெகசி போய் இவங்க செய்யக்கூடியது, அதாவது இவங்க வந்து யாரையுமே அந்த விளிம்பு நிலை மக்களோ அல்லது வந்து பட்டியலின மக்களையோ அதிமுக சரியான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தவே இல்லை. ஆனால் அந்த வாக்குகளை அவங்க மதிக்கவே இல்லை. அந்த வாக்குகளை மதிக்காததுனால அவங்க வந்து பெரிய அளவுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. ஏன்னா அதிமுகவோட பலமே அந்த வாக்குகள் தான். திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையில் இருக்கிற அந்த அதிமுக ரெட்டலை வாக்குகள், அது அதிமுக வாக்குகள் கிடையாது. அந்த வாக்குகளை இப்போ இருக்கிற தலைமைகள் மதிக்க தவறியதுனால, எந்த அடையாளங்களையும் அவங்க காமிக்காததுனால அந்த வாக்குகள் இவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. அது ஒரு 50-60 வயசு கூட ரெட்டலையை கேட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி விசிலை கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது, கண்ணால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஓட் பேட்டர்ன் வந்து மாறி இருக்குது. ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய மேஜர் ஷிஃப்ட் வந்து இங்கே நடந்திருக்கு. அதுக்கு பிஜேபியும் ஒரு காரணியாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகள் போகாத ஒரு காரணமாக இருக்கலாம், திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்துகிட்டு அதிமுகவுக்கு போக முடியாமல் அவங்க விஜய்க்கு வந்திருக்கலாம். இப்படி அது வந்து ஒரு செக்டார் கிடையாது, ஒரு பெரும் சுழல் மாதிரி அது வந்து விஜய் பக்கம் போய் நிற்கிது. 2 பேருமே சரி கிடையாது அப்படின்னு அங்கே போய் நிற்கிறது. அப்புறம் இதுக்கு முன்னால் இப்போ வந்து கொங்கு பெல்ட்டில் 80 எம்எல்ஏ ஏடிஎம்கே நிறைய எம்எல்ஏஸ் வச்சுருக்கும் போது அந்த எம்எல்ஏவோட செயல்பாடுகள் கடந்த 5 ஆண்டுகளில் எதுவுமே இல்லைங்கும் போது, ஆட்சி வேற யாராக இருந்தால் கூட இவங்க எம்எல்ஏ இவங்க தானே, நமக்கு எதுவுமே நடக்கலைங்கும் போது அது வந்து ஒரு அண்டர் த கரண்ட் வேவ் மாதிரி இவங்களுக்கு எதிராகவே செயல்படும். இப்போ இவங்களே வந்து ஓட்டு கேட்கும்போது 2 வருஷம் 5 வருஷம் வந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தால் எதுவும் செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த ஓட்டுகளும் வந்து திமுகவுக்கு ஆட்சியில் இருந்ததுனாலையும் இவங்க எம்எல்ஏவாக இருந்ததுனாலையும் அந்த தொகுதியிலையும் ஓட்டுகள் வந்து கணிசமாக விஜய்க்கு போக முடியுது, பார்க்க முடியுது. அப்புறம் இவருக்கு இருக்கிற ரசிகர் பேஸ், இவருக்கு ஏற்கனவே விஜய் ரசிகர்களாக பல பெண்களும் பலரும் நடிகராக நல்ல ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க தொண்டர்களாக மாறாமல் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. அவங்களோட வாக்குகளும் இவங்களுக்கு வருது. இப்போது இது எல்லாமே சேர்ந்து இவருக்கு அரசியல் தெரியுதா, இல்லை இவர் மேலே வந்து பரிதாபத்தை உண்டாக்குற மாதிரியான நிகழ்வுகளை இவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு ரொம்ப கொச்சைப்படுத்துவது, தற்கொலைன்னு சொல்கிறது, அவங்கள ரொம்ப அளவுக்கு இப்போ ஒரு சமுதாயத்தில் பாதி ஒரு 50% மக்கள் வந்து ஏதேனும் ஒரு அழுத்தத்திலேயோ இல்லை அடிமைத்துவத்திலே இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது விஜய்க்கு மிகப்பெரிய அழுத்தமும் இதுவும் கொடுக்கப்படுதா இங்கே இருக்கிற மக்கள் உணர்றாங்க. இப்போ ஒரு கரூர் சம்பவத்தை எடுத்துக்கலாம், இல்லை பிரச்சாரத்துக்காக போகிறதுல இருக்கிற எடுத்துக்கலாம், இல்லை மீடியாக்கள் அவரை பற்றி பேசக்கூடிய பரப்புரைகளாக பார்க்கலாம். எல்லாரும் இவர் அடிக்கிறாங்க, எல்லாருமே இவர் மேலே வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு பரிதாபமும் ஏற்படுது. அதனால் ஒரு டைம் வரட்டுமே அப்படின்னு ஏற்கனவே விஜயகாந்த் தவற விட்டுட்டாங்க, அதனால் இவங்க கொட்டம் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த ஒருத்தர் வந்திருக்காரு, இவரை விட்டுடக்கூடாதுங்கிறதும் சேருது, அதுவும் ஒரு 10% சேருது. இப்போ இந்த வாக்குகள்லாம் டேர்ன் அவுட் ஆகி விஜய்க்கு வந்து நீங்களாம்
எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான வாக்கு சதவீதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டியை நம்ம நேரில் பார்க்கும்போது தெரியுது. இப்போ வந்து 4 தொகுதியில் 5 தொகுதியில் 2 கட்சிக்கிட்டு பணம் வாங்கணும் விசிலுக்கு போட்டிருக்கான். அந்த மாதிரி பலரை நம்ம சாம்பிளாக எடுக்க முடியும். அப்புறமா அலையலையாக வெளியிலேருந்து வந்தவங்க ஓட்டே போடாமல் இருந்த 10% வந்து ஓட்டு போட்டிருக்கிறான். ரசிகர்களாக பல பேர் ஓட்டு போட்டிருக்கான். 2 கட்சிகள் வேணாம்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டாக மாறி மாறி போட்டுட்டு இருந்தவங்க ஓட்டு போட்டிருக்கான். இப்படி பல காரணிகள் அடிப்படையில் அப்புறம் பிஜேபி சார்ந்த சில பிரச்சனைகளால் சில பேர் ஓட்டு போட்டிருக்கான். விலைவாசி உயர்வு அப்படிங்கும்போது திமுக எதிர்ப்பும் இந்த கட்சிகள் டாஸ்மாக் பிரச்சனையால் இப்போ எல்லாம் டு த கெதர் சேரும்போது விஜயோட ஓட்டு சதவீதம் வந்து எதிர்பார்க்க விலையில் கூடுதலாக இருக்குது. விஜய் கடைசி கட்டத்தில் வந்து நமக்கு வந்து ஓட்டுகள் வராதோ, விஜயகாந்த் மாதிரியான நிலைக்கு நம்மளையும் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு விஜய் நினச்சிட்டு கடைசி பரப்புரையை மிகப்பெரிய சென்டிமெண்ட் டச்சாக ஜெயலலிதா மாதிரியே அந்த சென்டிமெண்ட் டச்சோட முடிச்சதால அது ஒரு கூடுதல் பலத்தை அவருக்கு கொடுத்துருக்கு தேர்தலில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் வச்சு 4ஆம் தேதி வரக்கூடிய தேர்தல்களில் விஜய்க்கான பர்சன்டேஜ் வந்து ஒரு வினிங் பர்சன்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சீட்டை நான் அனுமானிக்க விரும்பலை. ஏன்னா ஜாதிங்கிற அந்த ஃபேக்டர் இன்றைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர் என்ன ரோல் பண்ணதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் சீட் கன்வர்ஷனில் வந்து என்ன மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் ஒரு விஜய் வந்து முதல் இடத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்து 3ஆம் இடத்தை வந்து யார் பிடிக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே 2ஆவதும் ஏடிஎம்கே 3ஆவது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத அனுமானிக்க முடியுது. ஆனால் எத்தனை சீட்டுகள் கன்வர்ஷன் ரேஷியோங்கிறத வந்து நம்மளால் அனுமானிக்க முடியாது. ஆனால் விஜய் வந்து இதை டாப்பில் போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் இங்கே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னும் மற்ற தொகுதிகளில் ஜாதி ரீதியான போலரைசேஷன் இருக்கிற தொகுதிகளில் இருக்கிற சாம்பிள்ஸை வந்து ரியாலிட்டியோட சாம்பிள்ஸை எடுத்தோம்னா இன்னும் நம்ம எக்ஸாக்டாக சீட்ஸை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச 4-5 தொகுதிகளில் வச்சு நான் இது அனுமானிக்கிறேன். மற்றபடி காது வழியான செய்திகளை வச்சு அனுமானிக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக டாப்பில் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் விஜய்க்கு இருக்குது, விஜய் கட்சிக்கு இருக்குது. இவங்க இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அவங்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறதே அவருக்கு ஒரு பலமாக அது மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.